24 மணி நேரத்தில் 2 MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ஏமன். அமெரிக்கா ஏமனின் எண்ணெய் துறைமுகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தி 80 அப்பாவி பொதுமக்கள் பலியான நிலையில் ஏமன் ராணுவம் இஸ்ரேல் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் ட்ரோன்களை குறிவைத்து பலமுறை தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2 MQ-9 ட்ரோன்களை ஏமன் வீழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து சுல்ஃபிகர் ரக ஏவுகணைகளை ஏவியுள்ளது. மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்களான USS ஹாரி ட்ரூமன் மற்றும் USS கேர்ல் வின்சன் ஆகிய 2 பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் மீதும் ஏமன் ராணுவ படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்காவிற்கிடையே சமமான ஒப்பந்தம் ஏற்படும், அடிபணியும் ஒப்பந்தம் அல்ல. ஈரான் அமெரிக்காவிற்கிடையே மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை ஓமனில் நடைபெற்ற நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ரோமில் உள்ள ஓமன் தூதரகத்தில் வைத்து நடைபெறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் தரப்பில் கூறுகையில், பொருளாதார தடை நீக்கம் உள்ளிட்ட 9 முக்கிய கொள்கை முடிவுகளை முன்வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம், அதன் வழியில் செயல்படுவோம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தம் இரு தரப்பிற்கும் சமமான ஒன்றாக அமையும், எந்த தரப்பும் அடிபணியும் ஒன்றாக இருக்காது என்று ஈரான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க தூதுவர் விட்காஃப் கூறுகையில், ஈரானுடன் ஒப்பந்த ரீதியான அணுகுமுறையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரும்புவதாக கூறியிருக்கின்றார். ஏடன் அலெக்சாண்டருடன் இருந்தவரின் உடல் கண்டெடுப்பு. காசா பணைய கைதிகளில் ஒருவரான அமெரிக்க இஸ்ரேலியர் ஏடன் அலெக்சாண்டரை முதன்மையாக விடுதலை செய்ய வேண்டி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் உயிருடன் இருக்கின்றார் என்ற வீடியோவை ஹமாஸ் வெளியிட்ட சில மணி நேரங்களில் அவர் இருக்கும் இடத்தை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் பணைய கைதி ஏடன் அலெக்சாண்டரும் அவரை பாதுகாத்த காசா படையினரும் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஏடன் அலெக்சாண்டரை பாதுகாத்து வந்த ஒருவரது உடலை ஹமாஸ் கண்டெடுத்துள்ளது. இது குறித்து ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறுகையில், இஸ்ரேலின் கடுமையான ஆக்கிரமிப்பிற்கு மத்தியிலும் அனைத்து பணைய கைதிகளின் உயிர்களை பாதுகாக்க ஹமாஸ் தீவிரமாக உழைத்து வருவதாகவும், ஆனால் இஸ்ரேல் தனது கிரிமினல் நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பணைய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ஜெருசலம் சென்ற பாலஸ்தீன கிறிஸ்தவர்களை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு புனித சனியை அனுசரித்து வரும் நிலையில் பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் பழைய ஜெருசலத்தில் உள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்ய சென்று கொண்டிருக்கும் போது அவர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஜெருசலத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளது. தேவாலயம் உள்ள பழைய ஜெருசலத்தை இஸ்ரேல் ராணுவ நிர்வாகத்திற்குள் கொண்டு வந்திருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகின்றது. மேலும் பாலஸ்தீனத்திற்காக வாட்டிகன் பொறுப்பாளர்களையும் அப்போஸ்தலர்களையும் கூட தேவாலயம் இருக்கும் பழைய ஜெருசலம் பகுதிக்குள் நுழைய விடாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடுத்துள்ளது. காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் இன்று ஒரு நாள் மட்டும் 52 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.